ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் விஜய் சரவணன். ஒரு சூப்பரான இனிப்பு பலகாரம் தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிப்பு சாப்பிட்றதுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எங்க வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ரவை உருண்டை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இது வந்து ரம்ஜான் மாதம் இல்லையா? இந்த ரம்ஜான் மாதத்துல நம்மளுடைய இஸ்லாமிய தோழர் தோழிகள் அனைவரும் வந்து நோன்பு இருப்பாங்க. ஸோ நோன்பு இருக்கக்கூடிய அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிட்டு 1 டம்ளர் ரவை எடுத்துக்காங்க. அந்த 1 டம்ளர் ரவையை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடர் ஆக்கி சலிச்சு எடுத்துக்கணும். அதுதான் மெயின். ரவையை வந்து கருக விட்டுறாதீங்க, பதமா பக்குவமா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? 1 டம்ளர் ரவைக்கு ஈக்குவலா 1 டம்ளர் சுகர். ஓகே, அதையும் வந்து ஃபைன் பவுடரா எடுத்துட்டு நம்ம சலிச்ச அந்த ரவை மாவையும் இந்த சக்கரை பொடியும் ஒரு பேப்பர்ல கொட்டி நல்லா கிளறிக்கணும். ஓகே, அப்படி கிளறினாதான் உங்களுக்கு வந்து மாவுல வந்து எல்லா இடத்துலயுமே இனிப்பு வந்து கரெக்டா பக்குவமா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் நம்ம வீட்டுல வந்து முந்திரி பருப்பு இருக்குல்ல, முந்திரியை வந்து குட்டி குட்டியா உடைச்சு நெய்யில இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்காங்க. நெய்யும் வந்து அடுப்புல வந்து சிம்ல வந்து சூடாவே இருக்கணும். நம்ம வந்து ஒரு பிளேட்ல மாவு போட்டு முந்திரி பருப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு சுட சுட நெய் ஊத்தி அந்த சூட்லயே அந்த மாவு வந்து வேகணும். அதுதான் கான்செப்ட். ஸோ டைரக்டா வந்து கையெல்லாம் வச்சு சூடா இருக்கா அப்படின்னு பாத்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. தடவை பண்றவங்களா இருந்தா நெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் என்ன பண்ணிக்கோங்க, அந்த மாவை வந்து நெய்ல வந்து கிண்டி விட்டுக்காங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில அப்படி கொலக்கட்டை மாவு மாதிரி பிடிச்சி ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா நமக்கு பிடிச்ச ரவை உருண்டை ரெடி. இன்ஸ்டன்ட் ரெசிபி. நான் சொல்றதுக்கு தான் இவ்வளவு ஸ்லோவா லேட் ஆயிடுச்சு. பட் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்கா சீக்கிரமா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பட் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருந்தா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மறக்காம எப்பவும் போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.